யாத்திராகமம் 6 அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையைக் கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையைக் கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். யாத்திராகமம் 6 அதிகாரம் 2 வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. யாத்திராகமம் 6 அதிகாரம் 3 வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. யாத்திராகமம் 6 அதிகாரம் 4 வசனம். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். யாத்திராகமம் 6 அதிகாரம் 5 வசனம். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். யாத்திராகமம் 6 அதிகாரம் 6 வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. யாத்திராகமம் 6 அதிகாரம் 7 வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். யாத்திராகமம் 6 அதிகாரம் 8 வசனம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். யாத்திராகமம் 6 அதிகாரம் 9 வசனம். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனம் அடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். யாத்திராகமம் 6 அதிகாரம் 10 வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, யாத்திராகமம் 6 அதிகாரம் 11 வசனம். நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோட பேசு என்றார். யாத்திராகமம் 6 அதிகாரம் 12 வசனம். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரை எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். யாத்திராகமம் 6 அதிகாரம் 13 வசனம். கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார். யாத்திராகமம் 6 அதிகாரம் 14 வசனம். அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யார் என்றால், இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோம், கர்மி. இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர். யாத்திராகமம் 6 அதிகாரம் 15 வசனம். சிமியோனின் குமாரர் எம்முவேல், யாமீன், ஓகாத், யாகின், சோகார். கானானிய ஸ்திரியின் குமாரனாகிய சவுல். சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. யாத்திராகமம் 6 அதிகாரம் 16 வசனம். உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்களாவன கெர்சோன், கோகாத், மெராரி என்பவைகள். லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தான். யாத்திராகமம் 6 அதிகாரம் 17 வசனம். அவரவர் வம்சங்களின்படி பிறந்த கெர்சோனின் குமாரர் லிப்னி, சீமேயி என்பவர்கள். யாத்திராகமம் 6 அதிகாரம் 18 வசனம். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். கோகாத் 133 வருஷம் உயிரோடு இருந்தான். யாத்திராகமம் 6 அதிகாரம் 19 வசனம். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். அவரவர் சந்ததியின்படி லேவியினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. யாத்திராகமம் 6 அதிகாரம் 20 வசனம். அம்ராம் தன் அத்தையாகிய ஏகோபத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். யாத்திராகமம் 6 அதிகாரம் 21 வசனம். இத்சேயாரின் குமாரர் கோராகு, நெப்பேக், சித்ரி என்பவர்கள். யாத்திராகமம் 6 அதிகாரம் 22 வசனம். ஊசியேலின் குமாரர் மீசவேல், எல்சாபான், சித்ரி என்பவர்கள். யாத்திராகமம் 6 அதிகாரம் 23 வசனம். ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியும் ஆகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூவையும் எலையாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள். யாத்திராகமம் 6 அதிகாரம் 24 வசனம். கோராகின் குமாரர் ஆசீர், எல்கானா, அபியாசாப் என்பவர்கள். கோராகியரின் வம்ச தலைவர் இவர்களே.
யாத்திராகமம் 6 அதிகாரம் 25 வசனம். ஆரோனின் குமாரனாகிய எலையாசார் பூத்தியலுடைய குமாரத்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு பிணைகாசை பெற்றாள். அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே. யாத்திராகமம் 6 அதிகாரம் 26 வசனம். இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசையும் இவர்களே. யாத்திராகமம் 6 அதிகாரம் 27 வசனம். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட பேசின மோசையும் ஆரோனும் இவர்களே. யாத்திராகமம் 6 அதிகாரம் 28 வசனம். கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசையோட பேசின நாளில். யாத்திராகமம் 6 அதிகாரம் 29 வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோட சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது. யாத்திராகமம் 6 அதிகாரம் 30 வசனம். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான்.